கவினுடைய ஆக்டிங்கில் வர மே 10க்கு ஸ்டார் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ இந்த மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கா. இந்த ட்ரெய்லர் பற்றின ஒரு சின்ன ஸ்டோரியை தான் இப்போ பார்க்க போகிறோமே. ட்ரெய்லரில் அவருடைய சின்ன வயசு லைஃப்லேருந்து தான் மூவி ஆரம்பிக்கிறாங்களே. ஒரு சின்னதாக ஸ்கூலில் நடக்கிற ஃபங்க்ஷனில் பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை ஏற்படுத்துகிறாரு. அந்த ஆக்டிங்கில் இம்ப்ரெஸ் ஆன கவின் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசையோடைய ஸ்கூலோடைய லைஃபையும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ளே போகிறாரு. காலேஜுக்குள்ளே சும்மா செம்மையாக சுற்றிக்கிட்டு இருக்கிற கவின் அவர்கள் ஆக்டிங் மேலே இருக்கிற இம்ப்ரெஸ் மட்டும் குறையாமலே இருக்க. அந்த டைமில் லவ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப் போய்கிட்டு இருக்க. காலேஜ் முடிச்சு அவர் வெளியில் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக நிறைய ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய ஆடிஷன்லேயும் கலந்துக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடங்களில் சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மூவிலாவது ஆக்டிங் பண்ணுற மாட்டோமா அப்படின்ற மாதிரி இவருடைய ஆசைகள் மட்டும் விட்டு போகவே இல்லை. இதனால் இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் தொடங்கி லவ் ஃபேமிலின்னு எல்லாத்தையுமே இழக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஆடிஷனுக்கு போகிறாரு. எல்லா ஆடிஷனுமே ஃபெயிலியராக தான் ஆகுது. இதனால் விருப்படைஞ்சவர் தமிழ் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில் இருக்க நிறைய இண்டஸ்ட்ரிக்கு ட்ரை பண்ண போகிறாரு. இவருடைய ஃபேமிலியும் ஒரு மிகப்பெரிய லாஸில் போய்கிட்டு இருக்கா. நிறைய இடங்களை சுற்ற ஆரம்பிக்கிறாரு. ஆக்டிங்காக ஒரே ஒரு வாய்ப்புக்காக மட்டுமே ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எதுவுமே கிடைக்காம கண்ட இடங்களை படுத்து தூங்கி கண்ட வேலையை செஞ்சு இவர்கிட்ட இருக்கிற பணமும் காலியாக ஆரம்பிக்குது. கடைசியில் இவர் ஒரு பைத்தியக்காரனாட்டம் சுற்ற ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலாக இவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சா இல்லையா, இவர் ஒரு பெரிய ஸ்டாராக மாறினாரா அப்படின்ற மாதிரி தான் இந்த டோட்டல் மூவியுமே அமையும்னு நினைக்கிறேன். மூவியில் மொத்தமாக 2 ஹீரோயின்ஸ் வராங்களே. 2 ஹீரோயின்ஸ் கூடயுமே லவ் பிக்கப் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயங்கர காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக போகும்னு நினைக்கிறேனே. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீலிங்கை மட்டுமே நகரும்னு நினைக்கிறேன். சினிமாவுக்காக எல்லாத்தையுமே இழந்த கவின் அவர்கள் ஃபைனலாக ஒரு பெரிய ஸ்டாராக மாறினாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி அமையுமே. இந்த மூவியில் 2 ஹீரோயின்ஸை காமிச்சிருந்தாலும் ஒரு ஹீரோயின்ஸ் மட்டும்தான் இந்த மூவியில் ஒர்த்தாக வருவாங்கன்னு நினைக்கிறேனே. அது கூட எந்த அளவுக்கும் தெரியல. இவருடைய சினிமாவையும் ஆசையும் வச்சு தான் இந்த டோட்டல் மூவியோடைய ஸ்டோரியுமே நகரும்னு நினைக்கிறேனே. ஃபைனலாக இந்த மூவியில் எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ஆனால் கவினுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த மூவியில் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கவின் அவர்கள் கொடுத்துருக்காரு. இதை தொடர்ந்து கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த மூவி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வர மே 10க்கு இந்த மூவியை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கவினுடைய ஆக்டிங்கில், எழிலுடைய டைரக்ஷனில், யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் இந்த ஸ்டார் மூவியில் இவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆனாரா இல்லையா அப்படின்றது தியேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். பார்க்கலாம் வர மே 10 அன்றைக்கி எந்த மாதிரியான ஸ்டார் ஆனார் இந்த மூவியில் அப்படின்றத.